அரசியல் தலைவர்களின் சாலை வளங்களை முறைப்படுத்தும் நெறிமுறைகளை ரத்து செய்ய கோரிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தாவேக்கா தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க 3 வாரம் அவகாசம் வழங்கியிருக்கிறது உயர்நீதிமன்றம். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய கோரி தாவேக்கா நிர்வாகி சி.டி. நிர்மல்குமார் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அமர்வில் விசாரணை நடந்தது. இந்த விசாரணையில் தாவேக்கா தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க 3 வாரம் அவகாசம் வழங்கியிருக்கிறது உயர்நீதிமன்றம். அரசியல் தலைவர்களின் சாலை வளங்களை முறைப்படுத்தும் நெறிமுறைகளை ரத்து செய்ய கோரி தாவேக்கா சார்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் தமிழக அரசு பதிலளிக்க 3 வாரம் அவகாசம் வழங்கியிருக்கிறது உயர்நீதிமன்றம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அப்படிங்கிற வார்த்தை ஏன் மோடி வாயில இருந்து அமித்ஷா வாயில இருந்து வர மாட்டேங்குது? பாருங்க, அங்க சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துலதான் இதை நாம பேசிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த சூரியன் கீழே இறங்கிரும். முழுசா எந்த கட்சியாவது உள்ள போயிருக்கான்னு பாத்தீங்களா? அறையா இருக்கிற பாமக மீதி ஐயா கிட்ட இருக்கு. 3ஆ உடைஞ்ச அதிமுகவுல இருந்து ஒரு கால்வாசி போயிருக்கு தினகரன். ஒன்மேன் ஆர்மியா ஐயா. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நான் உங்க வீட்டுக்கு வரேன், வாசல்ல நிக்கிறேன், நீங்க வாங்கன்னு அன்போட கூப்பிடுவீங்க இல்ல வெளில போடான்னு பரப்புவீங்க? இதே 2021 இதே மாதிரி அவங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்க, அப்ப ஏன் நீங்க வரவேற்பு? அதிமுக தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லன்னா திமுக இன்னைக்கு ஜெயிச்சிருக்காது. 21 தேர்தல்ல முதல் கையெழுத்து நாங்க வந்த உடனே நீட்ட விளக்குவோம் ஏன் சொன்னீங்க? அதுக்குதான் பதில் சொல்றேன். ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நீங்க தானே சொன்னீங்க. இதெல்லாம் தெரியாம சொல்லிட்டீங்க.